ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தேவை, அதனால் 1.5 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன், அதுக்கு 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும், கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலா சால்ட்டு எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ரைஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ரைஸ் பவுடர் போட்டுக்கிறேன். ரைஸ் பவுடர் போட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை நீங்கள் சேர்த்த மசாலா கூட அங்கங்கே கட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ இதை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த காலிஃப்ளவரோட மசாலாலாம் நல்லா உள்ள அந்த கேப்லலாம் போகிற அளவுக்கு நீங்கள் அதிகமாக திருப்பி விட்டுட்டே இருந்தாலும் அது கண்டினியூஸாக நம்ம திருப்பும் போதே அதுக்குள்ளே எல்லாம் போயிடும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு மூடி ஒரு 1/2 hour ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ரொம்ப ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. நார்மல் சூட்டில் போட்டிங்கன்னா அது வேக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே திருப்பாதீங்க, திருப்பினீங்கன்னா மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்புங்க. இதை வந்து நம்ம பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம் கொடுக்கும்போது பசங்க இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, சாப்பாடும் கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதனால் அதுக்கு மேலேனா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட சில பசங்க இந்த மாதிரி சாப்பிட ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நல்லா அதை திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு நாங்கள் கோபி 65 பண்ணுறோம் சைட் டிஷ்க்காக. சாப்பாடு செம்ம சூப்பராக இருக்கும், என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். 65 ஐட்டம் இருந்தால் சாப்பாடு கூட கொஞ்சம் சாப்பிடுவோம். அதுக்காக தான் அந்த கோபி 65 இன்றைக்கி பண்ணுறேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கலர் ஃபுல்லாக நல்லா சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். இதுவுமே இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகலாம். லைட்டாக அந்த ஒயிட் கலர் மாதிரி க்ரீன் கலர் மாதிரி தெரியுது. நல்லா ப்ரௌன் கலர் வரணும். இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர்லாம் போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு திரும்ப கொஞ்சம் மீடியமாக வெந்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். என்னோடய காலிஃப்ளவர் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நிறையா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எங்களோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. வெஜ் ஃப்ரைட் ரைஸ், காலிஃப்ளவர் அண்ட் எக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.